வணக்கம். நான் உங்கள் பிஜ்லி. இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னா, அதாவது ஒரு மதம் சார்ந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி நான் என்னோடய கவனத்துக்கு வந்துச்சு. அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். அதாவது யூடியூப்பில் வர்றவங்கெல்லாம் மோசமானவங்க, அவங்க நல்லவங்க கிடையாது, அவங்க ரொம்ப மோசமானவங்க, யூடியூப்பில் பயணிக்கக்கூடாது, அது கடவுளுக்கே பொருந்தாது, கடவுள் நம்மளை மன்னிக்க மாட்டார், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி நான் என்னோடய காதுக்கு வந்துச்சு. அதை பற்றி தான் இன்றைக்கி பதிவிடுறேன். அதாவது யூடியூப் என்பது ஒரு சமூக வலைதளம். யூடியூப் என்பது ஒரு சமூக வலைதளம், நல்லா புரிஞ்சுங்க. இதில் வர்றதுனால எந்த கெடுதலும் கிடையாது. அதாவது எந்த கெடுதலும் கிடையாது. நம்மளோட மனசை பொறுத்தது. நம்ம மனசுக்கு எது தோணுதோ அதை மட்டும்தான் செய்யணும். சரிங்களா? ஒருத்தர் மதம் சார்ந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அது உங்கள் விஷயம். நீங்கள் பண்ணிக்கிட்டு இருங்க, பரவாயில்ல. கடவுளை பற்றி நீங்கள் போதனை பண்ணுங்கள், என்ன வேணாலும் பண்ணுங்கள், அது உங்களை பொறுத்தது. அதாவது ஒருத்தர் ஒரு வயிற்று பிழப்புக்காக ஒரு விஷயத்தை செய்கிறாங்க. யூடியூப்பில் பல கோடி மக்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பல கோடி மக்கள் வாழ்கிறாங்க யூடியூப்பை நம்பி. உலகம் பூரா, அதாவது இந்தியாவில் மட்டும் இல்லை, பல கோடி மக்கள் வாழ்கிறாங்க. சரிங்களா? ஆனால் தயவு செய்து யூடியூப்பை பற்றி தவறுதலாக குறிப்பிடாதீங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சீரியலில் நடிக்கிறாங்க, ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறாங்க, ஒரு நாடகத்தில் நடிக்கிறாங்க, அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே ஒவ்வொரு வாழ்வாதாரம், ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வாழ்வாதாரம். இதை நம்பி தான் அவங்க இருக்கிறாங்க. சரிங்களா? யூடியூப்பும் அதேமாரி தான், ஃபேஸ்புக்கு, இந்த மாதிரி சமூக வலைதளங்கள் எல்லாமே ஒரு வாழ்வாதாரம். சரிங்களா? பல கோடி பேருக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு களம். தயவுசெய்து உங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொன்னால் இதை பற்றி பேசாதீங்க, தெரிஞ்சு பேசுங்க. நீங்கள் ஒரு மத போதகராக இருக்கீங்க, மத போதகராக இருந்துட்டு நீங்கள் இதை பற்றி குறை சொல்கிறது, யூடியூப்பில் வர்ற லேடிஸுங்கெல்லாம் ரொம்ப மோசமானவங்க, தப்பு பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? இதை பற்றி எதுவுமே தெரியாது. நீங்கள் ஒரு மத போதகர். நீங்கள் மத போதனை மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். அதுக்கு அடுத்தபடியாக பிறரை குறை சொல்லி ஒவ்வொருத்தரை வேதனைப்படுத்துறது, அது ஒரு மோசமான ஒரு விஷயம். ஏன்னா நான் தவறுதலாக எதுவுமே குறிப்பிட விரும்பலை. ரொம்ப ஒரு மோசமான விஷயம். நீங்கள் மத போதனை பண்ணுறீங்களா, அது உங்களை பொறுத்தது. இன்னொருத்தர் யூடியூப்பில் போகிறாங்களோ, அது அவங்கள பொறுத்தது. அது அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயம். தயவுசெய்து இந்த மாதிரி சமூக வலைதளத்தில் வர்றவங்களாம் மோசமானவங்க, நல்லவங்க கிடையாது, கடவுள் மன்னிக்க மாட்டார், இந்த மாதிரி விஷயங்களை தயவுசெய்து நீங்கள் பதிவிடாதீங்க. உங்களுக்கு விவரம் தெரியலை அப்படின்னு நான் பதிவிடுறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு விவரம் தெரியல, உங்களுக்கு இன்னும் அந்த நாலேஜ் பத்தாது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை நான் குறிப்பிடுறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம். நான் உங்கள் பிஜ்லி.